மாவட்டம் மதுராந்தகம் அருகே 50 பயணிகளுடன் சென்ற தனியார் பேருந்து கிழியாற்றில் சிக்கிக் கொண்டுள்ளது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ராபர்ட் இணைந்திருக்கிறார். ராபர்ட், இந்த பேருந்தை மீட்கக்கூடிய பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறாங்களா? என்ன நிலவரம்? கண்டிப்பா லாவண்யா, விழுப்புரம் எல்லையோர மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆகிய பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மதுராந்தகம் ஏரி வழியாக உபரி நீர் கடலில் கலக்கிறது. இதில் கிளியாற்றில் இன்று 8000 கன அடி தண்ணீர் தற்போது சென்று கொண்டிருக்கும் நிலையில் பவுஞ்சூரிலிருந்து பூதூர் வழியாக செங்கல்பட்டு நோக்கி தினந்தோறும் 7 மணி அளவில் இந்த தனியார் பேருந்து ஒன்று இயக்கப்படுகிறது. இந்த பேருந்தில் சுமார் 50 பேர் பயணித்திருந்த நிலையில் சகாய நகர் பகுதி, அந்த கிளியாற்றின் உள்ள சகாய நகர் பகுதி வந்தபோது அந்த ஆற்றில் அந்த தனியார் பேருந்து தற்போது சிக்கியுள்ளது. அப்பகுதியில் உள்ள மக்கள் பேருந்தில் உள்ளவர்களை கயிறு மூலமாக பத்திரமாக மீட்டுள்ளனர். யாருக்கும் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாத நிலையில் தற்போது பேருந்தை மீட்கும் முயற்சியில் தற்போது தீயணைப்பு துறையினர் வரவேற்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த ஆற்றில் கடக்கக்கூடாது என்று ஏற்கனவே எச்சரிக்கை இருந்தும் இன்று எதிர்பாராத விதமாக அதிக அளவில் தண்ணீர் வந்த காரணத்தால் இந்த பேருந்து தற்போது சிக்கியுள்ளது. அதை மீட்கும் முயற்சியை இப்போ தீயணைப்பு துறையினர் ஈடுபட உள்ளனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ராபர்ட். டிரைவர் காட்டிட்டு அவனும்